श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सगस्ससागोपनिषत्समागमं नमाम्यगं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் வன்பொருளுள் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 8ஆம் பதிகம் 7ஆம் பாசுரம். கிடந்திருந்து நின்றளந்து கேழலாய் கீழ்ப்புக் கிடந்திடும் தன்னுள் கரங்குமிழும் தடம் பெருந்தோளாரத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மாலார் காண்பாரே. கிடந்து இருந்து நின்று அளந்து கேழலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் தன்னுள் கரக்கும் உமிழும் தடம் பெருந்தோள் ஆறத் தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மாலார் காண்பாரே. இங்கே இராமாயணத்தில் உள்ள ஒரு நிகழ்வினை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சீதையை ராவணன் கவர்ந்து சென்று இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்திருந்த காலத்தை கடல் கடந்து அங்கே செல்ல வேண்டியிருந்தது ராமனுக்கு. அதற்காக சீதைக்காக கடல் அரசனிடம் வழிவேண்டி கடற்கரையில் கிடந்தும் மகரிஷிகளுடைய ஆசிரமங்களிலே இருந்தும் ராவணனை அழித்த பின்னர் வீரத்துடன் நின்றும் திருவிக்கிரமனாய் உலகங்களை அளந்தும் வராக அவதாரம் எடுத்து பிரளய வெள்ளத்தின் கீழே சென்று பூமியை மேலே எடுத்து கொண்டு வந்ததும் தன் வயிற்றிலே அவ்வுலகங்களை பிரளய காலத்திலே வைத்து காத்ததும் பிரளயம் முடிந்த பின்னர் மீண்டும் அந்த லோகங்களை அதிலுள்ள ஜீவராசிகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியும் தன்னுடைய பரந்த தோள்களால் நன்றாக தழுவியும் என்று இப்படியாக பூமி என்று கூறப்படும் பூமாதேவி விஷயத்திலே சர்வேஸ்வரன் காண்பிக்கும் அன்பை யாரால் அறிய இயலும்? நாம் யாராலும் அறிய இயலாதே. கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை தனது தலையிலே சிவன் சூடிக்கொள்ளுதல், அவ்விதம் அர்ஜுனன் சமர்ப்பித்தல் போன்றதான மற்றவருடைய ஒழுக்கமான நடவடிக்கைகளை கொண்டுதான் இவன் சர்வேஸ்வரன் என்று நாம் நிரூபிக்க வேண்டுமோ? தேவையில்லையே. அனைத்தும் இவனுடைய, அதாவது சர்வேஸ்வரனுடைய விருப்பத்திற்கேற்ப அனுபவிக்கலாம்படி உள்ள நிலை ஒன்றே இவன் சர்வேஸ்வரன் என்று விளக்க காரணமாகாதோ? இது தவிர நாம் வேறு ஏதோனும் உதாரணம் கொண்டு அதனை நிரூபிக்க வேண்டுமோ? அல்லவே. கிடந்து என்றால் திருப்பார்க்கடலிலே கிடந்தது போன்று சீதைக்காக கடலரசரிடம் வழிவேண்டி கடற்கரையிலே கிடந்தவன் என்றோ ராமனாகிய எம்பெருமான். பரமபதத்தில்
ஆதிசேஷன் மீது அமர்ந்தது போன்று சித்திரகூட மலையிலே முனிவர்களின் ஆசிரமத்திலே அமர்ந்து இருந்தான். ராவணனை வதம் செய்த பின்னர் அழகான திருக்கரத்திலே பிடித்த வில்லுடன் இலங்கையில் நின்றது போல திருவேங்கடமலையிலே நிற்கின்றவன். இதைத்தான் இங்கே கிடந்து இருந்து நின்று என்று ஆழ்வார் அருளிச் செய்துள்ளார். தன்னுடைய சொந்தமான பூமியை மகாபலி போன்ற பெரிய அரசர்கள் போரிட்டு அதன் காரணமாக அபகரித்து கொண்டார்கள். அவர்கள் அபகரித்து கொண்டு அந்த பூமிகளெல்லாம் தன்னுடையது என்று எண்ணத் தொடங்கினர். ஆனால் அவையெல்லாம் எம்பெருமானுடைய சொத்தன்றோ? தன்னுடைய சொந்தமான பூமியை மகாபலி போன்றவர்கள் அபகரித்து கொள்ள அதனை தான் உள்ள இடத்தை விட்டு வந்து பரமபதத்தை விட்டு வந்து எப்படி வந்தானாம்? வாமனனாக வந்து என்ன செய்தானாம்? மூவடிமன் கேட்டு அவன் தந்தேன் என்றவுடனே அளந்து மீட்டு கொண்டவன். கேழலாய் கீழ்ப்புக்கு இடந்திடும் நீர் மற்றும் சேறு இரண்டும் கலந்த இடத்திலே வசிக்கும் வராகமாக அவதாரம் எடுத்து பிரளய காலத்திலே வெள்ளத்திலே மூழ்கி கிடந்த பூமியை வெளியில் எடுத்துக்கொண்டு தன் திருவயிற்றிலே வைத்து காத்தானே, அப்படிப்பட்டவன். பின் இந்த உலகம் எண்ணில் இருந்தது என்று அனைவரும் காண்பதற்காக மீண்டும் வெளிக்கொணர்ந்தான் உமிழ்ந்து தடம்பெருந்தோல் ஆரத்தழுவும் பூரணமான திருத்தோள்கள் கொண்டு உமாதேவியை கீழிருந்து பிரளய வெள்ளத்திலிருந்து மீட்டெடுத்த போது நன்றாக தழுவி உலகத்தை காத்தவனன்றோ? இப்படியாக செய்ததன் மூலம் மகிழ்ந்து நின்றவனே அனைவரையும் விட உயர்ந்தவனான சர்வேஸ்வரன் என்று அறுதியிட்டு கூறுகின்றார் ஆழ்வார். இப்படியாக பூமியாகிய பூமாதேவியை குறித்து அவனுக்கு உண்டாகும் மயக்கத்தை யாராவது இந்த அளவு கூற இயலுமோ? இயலாது என்கின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.